தமிழ் மார்க்ஸ் ம். நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல எத பத்தி பார்க்க போறோம் அப்டின்னோம்னா, முழுக்க முழுக்க மாணவர்களுக்கான அரசியல் பற்றியும், மாணவர் அவர்களுடைய பல்கலைக்கழக அந்த தேர்தல்கள் பற்றியும் தான் பார்க்க போறோம். அது தொடர்பா தொடர்ந்து அரசியல் களத்திலேயும், பல்கலைக்கழகங்களையும் இயங்கிக் கொண்டிருக்கக்கூடிய மாணவர் சங்கம், இந்திய மாணவர் சங்கத்தினுடைய தலைவர், மாநில தலைவர் தோழர் சம்ஷீர் அகமது நம்ம கூட இணைந்திருக்கார். தோழர் வணக்கம். ஃபர்ஸ்ட்டு வந்து வணக்கம். இப்ப இந்த சங்கம், அதுக்கப்புறம் வந்து இந்த மாணவர்களுடைய அந்த பேரவை தேர்தல், இதெல்லாம் வச்சு நெறைய கேள்விகள் இருக்கு. இப்ப முதல் கேள்வியா எனக்கு என்ன இருக்குன்னா, இப்ப எதுக்கு வந்து இந்த தேர்தல் ஃபர்ஸ்ட்டு? அதுக்கப்புறம் வந்து இந்த தேர்தல் பத்தியான ஒரு சின்ன அடிப்படை விளக்கம் உங்களால சொல்ல முடியுமா? எதுக்கு தேர்தல்? அந்த தேர்தல் பத்தியான அடிப்படை விளக்கம் சொல்ல முடியுமா? இல்ல அதாவது நாம குறிப்பிட்டு சொல்ல வேண்டிய ரொம்ப முக்கியமான விஷயமா நான் பார்க்கிறது பாலா, மாணவர்களுக்கு எதுக்கு தேர்தல் அப்படின்னு நம்ம கேட்கிறோம் இல்லையா? இந்த கேள்வியே பொதுவானது எப்படி இருக்கு அப்படி சொன்னா, இப்போ வந்து எல்லா விஷயத்துக்கும் ஒரு பயிற்சி இருக்கு இல்லையா? ஒரு டிரைவிங் லைசென்ஸ் எடுக்கிறதுக்கு உங்களுக்கு வந்து எல்எல்ஆர் போட்டதுக்கு பிறகு ஒரு பயிற்சி எடுக்கிறீங்க. ஒரு டிரைவிங் லைசென்ஸ் போடுறீங்க. இந்த மாதிரி எல்லா விஷயத்துக்கும் பயிற்சி இருக்கின்ற பொழுது, ஒரு வாக்காளராக ஒரு 18 வயதில் ஒரு 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 இளைஞர், ஒரு வாலிபர், ஒரு ஆணோ, பெண்ணோ, எக்ஸ் ஆர் ஒய், எந்த பாலினமா இருக்கலாம். அவங்க வந்து வோட் பண்றாங்க இல்லையா? இந்த ப்ராசஸ், இதுக்கு பேர் தான் நம்ம சொல்றோம் இந்தியாவுடைய பிக்கஸ்ட் டெமோக்ராட்டிக் ஃபெஸ்டிவல். இந்தியாவின் மிகப்பெரிய ஜனநாயக திருவிழா என்று சொல்லப்படக்கூடிய இந்த வாக்களிக்கும் கடமைக்கான செயலுக்கு என்ன பயிற்சி இருக்கு? இப்போ அப்ப இந்த பயிற்சி இல்லாம இருக்கக்கூடிய விளைவு தான் உங்களுக்கு நேற்று உத்தரப்பிரதேசத்தில் நடைபெற்ற இடைத்தேர்தல்கள்ல முசாஃபர் நகர் பகுதிகளில் ஒரு பெரிய கலவரம். காவல்துறை போய் வந்து சிறுபான்மை மக்களை வந்து வாக்களிக்க விடாமல் தடுக்கிற விஷயங்கள் உள்ளிட்டு இருக்கு. இப்ப நாம புரிந்து கொள்ள வேண்டியது என்னன்னா, நாம என்னதான் ஒரு இந்தியாவின் மிகப்பெரிய ஜனநாயக திருவிழா என்று தேர்தலை பார்த்தாலும் கூட சமூகம் ஜனநாயகப்படாமல் இருக்கு. ஜனநாயகப்படாத சமூகத்தில் நீங்க வந்து ஜனநாயகத்தை நிலைநிறுத்ததுக்கு எப்படி தேர்தல் சரியா இருக்கும்? அப்போ சமூகம் ஜனநாயகப்படுவதற்கு ஒரு பயிற்சி வேணும்ல. இதுதான் ஜனநாயகம், இதுதான் தீஸ் ஆர் த பிராக்டிக்ஸ் கோயிங் டு பி ரியல் லைஃப் அப்படிங்கிறது இருக்குல்ல. அப்போ நீங்க வந்து ஒரு சயின்ஸ் எடுக்கிறீங்க. சயின்ஸ்ல வந்து ஒரு குறிப்பிட்ட விதி சம்பந்தமா படிக்கும்போது யூ ஹாவ் டு பி கோயிங் ஃபார் த பிராக்டிக்கல் வே. நீங்க பிராக்டிக்கல் விஷயமாவும் அதை நம்ம வந்து பார்க்க முடியும். அது கெமிஸ்ட்ரியா இருக்கலாம், பிசிக்ஸா இருக்கலாம். இது நீ சோசியல் சயின்ஸ்ல தான் மனித வாழ்வியல் இருக்கு, மானுடவியல் இருக்கு. அதுலதான் இந்த விஷயங்கள் எல்லாம் இருக்கு. சமூக கலாச்சார பின்னணிகளுக்கெல்லாம் ஒரு பயிற்சி தேவையா அப்படின்னு கேட்டா எல்லா கல்வியாளர்களும் என்ன சொல்லுவாங்க? தேவைன்னு தானே சொல்லுவாங்க. அப்போ அதுதான் நம்ம சொல்றோம், ஒரு மிகப்பெரிய ஜனநாயக பெருவிழாவை எதிர்கொள்ள இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு ஒரு அரசியல் மயப்படுவதற்கான ஒரு பயிற்சி தான் இந்த தேர்தல் நடைமுறை அப்படின்னு நான் சொல்லல. லிண்டோ கமிஷன் என்று சொல்லப்படக்கூடிய இந்தியாவில படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு அரசியலும் தேர்தலும் தேவையா தேவையில்லையா என்கின்றதை விசாரிச்சு எங்களுக்கு சொல்லுங்கன்னு சொல்லி சுப்ரீம் கோர்ட் வந்து ஓய்வு பெற்ற தலைமை நீதிபதியாக இருந்த லிண்டோ அவர்கள் தலைமையில ஒரு கமிஷன் அமைச்சாங்க. அந்த கமிஷன் சொல்லக்கூடிய விளக்கத்தை தான் நான் சொல்லியிருக்கேன். என்னுடைய விளக்கம் வேறுபட்டு இருக்கலாம் என்னுடைய அரசியல் காரணமாக. ஆனா இது வந்து சுப்ரீம் கோர்ட் நியமிச்சிருக்கூடிய ஒரு கமிஷனோட விளக்கம். இது இந்த ஒரு ஜனநாயக தேர்தலுக்கு எதிர்கொள்வதற்கு மாணவர்கள் முன் பயிற்சி பெறுவதற்காக மாணவர்கள் அரசியல் பேசுவதும் அவர்கள் தேர்தலில் நிற்பதும் உள்ளிட்ட விஷயங்கள், இந்த மாதிரியான பயிற்சிகள் என்பது தேவை அப்படிங்கிறதா அந்த லிண்டோ கமிஷன் வந்து சொல்லியிருக்கு. சோ இதுதான் எலெக்ஷன், இதுதான் அதுக்கான தேவை அப்படிங்கிறது. ஓகே. இப்ப இந்த தேர்தல் வந்து இவ்வளவு முக்கியம். அப்ப வந்து சுப்ரீம் கோர்ட் சொல்லி லிண்டோ கமிஷன்லாம் வச்சு இவ்வளவு முக்கியத்துவம் இருந்தாலும், ஏன் இன்னும் இங்க இருக்கக்கூடிய அரசாங்கங்கள் வந்து அங்கங்க அவங்களுக்கு கீழ இயங்கக்கூடிய பல்கலைக்கழகங்கள்ல கூட தேர்தல் நடத்தாம இருக்காங்க? அவங்க நெனச்சா நடத்தி தானே ஆகணும். அதாவது நீங்க வந்து ஒரு கமிஷனுடைய ஃபைண்டிங்ஸ் பொறுத்த வரைக்கும் தேவையா இல்லையா அப்படிங்கறத அந்த கமிஷன் ஃபைண்ட் அவுட் பண்ணிருக்கு. ஆனா அதை அரசாங்கம் வந்து செயல்படுத்தணுமா வேண்டாமா என்கின்றத வந்து ஒரு ஒரு இன்ஸ்ட்ரக்ஷனல் நமக்கு வந்து கைட்லைன்ஸ் வந்து யூஜிசி கொடுக்குது யூனிவர்சிட்டிஸ்க்கு. லிண்டோ கமிஷன் பரிந்துரையின்படி நீங்க வந்து தேர்தல்களை நடத்தி கொள்ளலாம் அப்படின்னு தான் இருக்கே தவிர நடத்த வேண்டும் என்கின்ற நிர்பந்த ரீதியான நோட்டிபிகேஷன்ஸ் வந்து கிடையாது. ஆனா அவங்க என்ன பண்றாங்கன்னா, நாங்க வந்து வந்து நாக் இந்த மாதிரியான விஷயங்களுக்கு ரேங்கிங் கொடுக்கும் பொழுது இந்த ஸ்டூடெண்ட்ஸுடைய டெமோக்ராட்டிக் பார்ட்டிசிபேஷனுக்காகவும் நாங்க ரேங்கிங் கொடுக்குறோம் அப்படிங்கிற பேர்ல நாங்க வந்து இன்டைரக்டா வந்து இந்த லிண்டோ கமிஷனை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்றோம் அப்படிங்கிறது தான் யூஜிசி தரப்புல இருக்கக்கூடிய வாதம். ஆனா நீங்க வந்து இப்போ பல்கலைக்கழகங்கள் வந்து அல்லது கல்லூரியோ கல்வி நிலையங்களோ இந்த மாதிரியான விஷயங்களை கட்டாயமாக நடத்த வேண்டும், ஏன்னா இதுக்கு பரிந்துரை இருக்குன்னு சொல்லி
அதுக்கு ஒரு லீகல் பைண்டிங் கொடுக்கறதுக்கு ஒரு ஜிஓ தேவை. அப்படியான ஒரு ஜிஓ வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்லயோ ஸ்டேட் கவர்மெண்ட்லயோ வந்து இப்ப வரைக்கும் கிடையாது அப்படிங்கறத நாம பார்க்க முடியும். அப்ப இது வந்து ஒரு வாலண்டரி ஒர்க்காக ஒரு யூனிவர்சிட்டியோட ஒரு ஸ்கூலோட அல்லது ஒரு காலேஜஸோடைய வாலண்டரி ப்ரோக்ராம்குள்ள வந்து சிக்கிக்கிறக்கூடிய ஒரு விளைவு என்பது இருக்கு. நான் என்ன கேட்கிறேன்னா, அரசாங்கங்கள் உண்மையாலுமேயே சமூகத்தை ஜனநாயகப்படுத்த வேண்டும் என்று விரும்புற நோக்கம் இருக்கக்கூடிய அரசு இதுக்கு ஒரு லீகல் பைண்டிங் கொடுக்கறதுக்கு ஒரு ஜிஓ வந்து போடணும் அப்படிங்கறத நம்ம பாக்குறோம். ஆனா எல்லா அரசாங்கங்களுக்குமே பிரச்சனை என்னன்னு சொன்னா, இளம் தலைமுறை வந்து அரசியல் மயப்படுவது என்பது அவங்க ஏற்கனவே வச்சிருக்கக்கூடிய ஒரு அரசியல் இருக்குல்ல, அரசியல் போக்கு, அரசியல் சொல்ல முடியாது, அரசியல் போக்கு இருக்கு இல்லையா, அந்த போக்கின் மீது இந்த இளம் தலைமுறை அரசியல் பண்ணக்கூடிய இந்த விஷயம் வந்து ஒரு டைரக்ஷனை வந்து திருப்பிடும். அப்ப அது வந்து ஒரு ஏற்கனவே எக்ஸிஸ்டிங்ல இருக்கக்கூடிய ரூலிங் கிளாஸுக்கு, நான் ரூலிங் பார்ட்டி கூட சொல்லல, ரூலிங் கிளாஸுக்கு எதிரானதாகத்தான் இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பாக்குறோம். 90களுக்கு முன்னாடி, நவதாராளமயத்துக்கு முன்னாடி எல்லா கல்வி நிலையங்கள்லயும் இந்த தேர்தல்கள் நடந்துட்டு தான் இருந்திருக்கு. 90களுக்கு பின்னாடி நவதாராளமயத்துக்கு பிறகு இந்த தேர்தல்கள் நடக்கல. ஏன் நவதாராளமயத்துக்கு பின்னாடி நடக்கிறது இல்லைன்னு சொன்னா, இங்கதான் நம்ம வர்க்க குணம் அப்படிங்கிறத பார்க்கணும். சமூகம் ஜனநாயகப்படுறதால யாருக்கு பிரச்சனைனா, சமூகம் ஜனநாயகப்படுவதால் பிரச்சனை யாருக்கு இருக்குன்னா ஆளும் வர்க்கத்துக்கு இருக்கு. அது நிலப்பிரபு வர்க்கத்துல இருக்கலாம், கார்பரேட்டா இருக்கலாம், எக்ஸ்ஆர் ஒய். சமூகம் ஜனநாயகப்பட்டால் அந்த ஜனநாயக உரிமைகளை கேட்கின்ற பொழுது அந்த உரிமைகளை வந்து கொடுக்காம அடக்கி வைத்திருந்தவருக்கு பிரச்சனை இல்லையா. சமூகம் ஜனநாயகப்படுவதற்கு ஒரு கல்வி வளாகம் ஜனநாயகப்பட்டுச்சுன்னா அந்த சமூகத்தில் இருக்கக்கூடிய ரூலிங் கிளாஸ்க்கு தான் மறக்காம பிரச்சனை. அப்போ அது கவர்மெண்ட் அது ரூலிங் கிளாஸினுடைய அந்த பிரிவிலேஜை பாதுகாக்கக்கூடிய கவர்மெண்டா இருக்கிறதுனாலதான் இந்த சமூகம் ஜனநாயகப்படுவதற்கு இருக்கக்கூடிய அறிவியல் பூர்வமான இந்த வழியை வந்து அவங்க தவற விடுறாங்க. இன்னும் குறிப்பாக இளைஞர்கள் அரசியல் மயப்படாமல் இருப்பதும் வேலை தேடிக்கொண்டு அலையக்கூடிய ஒரு சேமப்பட்டாள கூட்டமாக இருப்பதும் தான் ஆளும் வர்க்கத்தினுடைய மூலதனத்தை நிலைநிறுத்திக் கொள்ளக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம். ஆளும் வர்க்கத்துடைய மூலதனம் நான் சொல்றது, இன்னைக்கு இன்போசிஸ் கம்பெனியுடைய ஓனர் வந்து பேசியிருக்காருல்ல, வந்து நான்லாம் வந்து 16 மணி நேரம் வேலை செஞ்சேன், மோடி எல்லாம் ஒரு நாளைக்கு 100 மணி நேரம் வேலை செய்யறாருங்கிற அளவுக்கு உருட்டுறாரு இல்லையா. இந்த உருட்டுகளுக்கெல்லாம் என்ன லீகல் பைண்டிங் இருக்குன்னா, எழுதப்படாத லீகல் பைண்டிங் என்னன்னா, இளம் தலைமுறை வேலை தேடி அலைவதும் வேலையில்லா திண்டாட்டமும் அதற்கு பின்னணியில் அவர்கள் அரசியல் மயப்படாமல் இதை நோக்கி அலைஞ்சுக்கிட்டே இரு, வேலை தேடிக்கிட்டே இரு, வேற எதையும் சிந்திக்காத என்கின்ற இந்த அரசியல் தான் அதுக்கு பின்னாடி இருக்கு. ஆளும் வர்க்கம் மிரட்டுறதும் அச்சுறுத்துவதும் இதுக்கு பின்னாடிதான் இருக்கு. இப்ப சாம்சங் போராட்டம் பார்த்தோம். நம்ம சாம்சங் போராட்டத்துல என்ன அச்சுறுத்தினா, உனக்கு வேலை போயிடும், வேலை போயிடும், வேலை போயிடும், வேலை போயிடும், வேலை போயிடும். அப்ப சமூகம் ஜனநாயகப்படாமல் இருக்க வேணும்னு சொன்னா இப்படி அலைய விடணும். அப்ப கல்வி வளாகத்துக்குள்ளே நீங்க வந்து ஜனநாயக பயிற்சி எடுத்துக்கிட்டு அரசியல் பயிற்சி எடுத்துக்கிட்டு வெளியில வந்தீங்கன்னா நீங்க வந்து இந்த சமூகத்தினுடைய ஒரு ஒர்க்கிங் லேபராக வரும் பொழுது, இந்த சமூகத்துடைய ஒரு ஒர்க்கிங் கிளாஸ் லீடரா வரும் பொழுது, அல்லது சமூகத்துடைய ரூலிங் கிளாஸுக்குள்ள வரும் பொழுது இந்த சொசைட்டியல் சேஞ்சஸ் வந்து ஏற்கனவே இருக்க ரூலிங் கிளாஸ்க்கு பிரச்சனை. அதனாலதான் இது இருக்கக்கூடிய முக்கியமான விஷயம். ஸோ இது அடிப்படை கிளாசிபிக்கலா இருக்கக்கூடிய விஷயத்த சொன்னீங்க. இப்ப இதுல வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் அதுக்கு கீழே வரக்கூடிய யூனிவர்சிட்டிஸ், அப்புறம் ஸ்டேட் கவர்மெண்ட் அதுக்கு கீழே வரக்கூடிய யூனிவர்சிட்டிஸ், இதுலலாம் வந்து எங்கெங்க ரீசெண்ட் டைம்ல நடக்கல தேர்தல் முறைகேடு நடந்து இல்ல இப்போ நீங்க லிண்டோ கமிஷன்லயே பிரச்சனை இருக்கு. எஸ்எஃப்ஐ லிண்டோ கமிஷன் அப்போஸ் பண்றதுக்கான ரீசனே தான். லிண்டோ கமிஷன்ல என்ன பிரச்சனை இருக்குன்னா, ஒரு 2 விதமான எலெக்ஷனை வந்து சொல்றாரு. அவர் சொல்லக்கூடிய 2 விதமான எலெக்ஷன்ல ஒண்ணு, அந்தந்த கிளாஸ் வந்து ரெப்ரஸன்டேஷனை வந்து எலெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ ரெப்ரஸன்டேஷன் போய் ஓட் பண்ணி அந்த யூனிவர்சிட்டியோட சேர்பர்சனையோ அந்த யூனிவர்சிட்டியோடைய கவுன்சிலர்ஸையோ அவங்க வந்து எலெக்ட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற ஒரு மெத்தட். இது வந்து ஒரு கைண்ட் ஆஃப் எலெக்ஷன் மெத்தடு. இன்னொன்னு நேரடியாகவே வாக்கு செலுத்துறது. ஒரு சேர்பர்சன் இருக்காரு, யூனிவர்சிட்டியோட சேர்பர்சன் இருக்காரு ஒரு யூனிவர்சிட்டி கேம்பஸ்க்கு அப்படின்னா, அந்த யூனிவர்சிட்டியில் எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் சேர்பர்சனுக்கு, செக்ரட்டரிக்கு, வைஸ் செக்ரட்டரிக்கு, ஜாயிண்ட் செக்ரட்டரிக்கு, வைஸ் பிரசிடென்ட்டுக்கு, அப்புறம் வந்து அகாடமிக் கவுன்சிலருக்கு, ஸ்போர்ட்ஸ் கவுன்சிலருக்கு, இப்படி வந்து டைரக்டா ஓட் பண்ற மெத்தடையும் அவர் சொல்றாரு. இது ரெண்டுமே அந்த காலேஜோடைய சூழலுக்கு ஏற்ப அவங்க காலேஜோ இந்த யூனிவர்சிட்டிஸோ வச்சுக்கலாங்கும் போது மெஜாரிட்டி ஆஃப் த யூனிவர்சிட்டி சூஸ் பண்ற மெத்தட் வந்து பாத்தீங்கன்னாக்கா இன்டைரக்ட் எலெக்ஷன் மெத்தட் தான் சூஸ் பண்றாங்க. அப்படி வந்து தமிழ்நாடு முழுக்க எல்லா கல்வி நிலையத்திலும் அதுவாது நடக்குதா அப்படின்னு கேட்டீங்கன்னா அது கூட நடக்கிறது இல்லை. இதுல என்ன பெனிஃபிட் அந்த கேம்பஸ்க்குன்னா, இப்ப நீங்க வந்து ஒரு டிபார்ட்மெண்ட்ல படிக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கே தெரியாது நீங்க தான் அந்த டிபார்ட்மெண்டோடைய செக்ரட்டரியா இருப்பீங்க. அது உங்களுக்கு எப்ப தெரியும்னா, இந்த மாதிரி நாக் கமிட்டி வரும்பொழுது உங்களுக்கு தெரியும். சோ அந்த எலெக்ஷன் பார்ட்டிசிபேஷன் இல்லாமலேயே அந்த மேனேஜ்மெண்ட் பேருக்கு ஃபில் பண்ணி வச்சுக்கலாம். உங்களுக்கு புரியுதா? இதுக்கு நீங்க எந்த இப்ப நீங்க டைரக்ட் எலெக்ஷனுக்குள்ள வந்தா டாக்குமெண்ட் பண்ணணும், ஓட்டை டாக்குமெண்ட் பண்ணணும், பேலட்ஸை டாக்குமெண்ட் பண்ணணும், இதெல்லாம்
இந்த டாக்குமெண்டேஷன் ஒர்க்கே இல்லாத மெத்தட் இருந்துச்சுனாக்கா ரெப்ரசன்டேஷன் மெத்தட். அந்த மெத்தட் படி வந்து எல்லா கல்வியாளர்களையும் வந்து எலெக்ஷன் நடக்கிறதான ஒரு போலி கணக்கு காட்டுற வேலை என்பது இருக்கு. சென்ட்ரல் கவர்மெண்டுடைய பல இன்ஸ்டிடியூஷன்ல அவங்களுக்குள்ள ஒரு கோரா இப்படிதான் அப்படின்லாம் கிடையாது. இப்ப நீங்க ஜேஎன்யூ எடுத்துட்டீங்கன்னா டைரக்ட் எலெக்ஷன் நடக்குது. ஹைதராபாத் சென்ட்ரல் யூனிவர்சிட்டி எடுத்துட்டீங்கன்னா டைரக்ட் எலெக்ஷன் நடக்குது. சம் அதர் கேசஸ் சில சென்ட்ரல் யூனிவர்சிட்டிஸ்குள்ள வந்து ரெப்ரசன்டேஷன் மெத்தட் ஆஃப் எலெக்ஷனும் நடக்குது. ஸோ இது வந்து நீங்க பார்க்கலாம். தமிழ்நாட்டுல எனக்கு தெரிஞ்சு எங்கேயுமே எலெக்ஷன் நடக்கிறதுல எம்எஸ்சியில நடந்துட்டு இருந்தது மனோன்மணி சுந்தரனார் பல்கலைக்கழகத்துல. அதுவுமே இந்த முறை வந்து ஆளுநர் சிண்டிகேட் மெம்பர் உள்ள அனுப்பிச்ச உடனே நடந்த வேலை என்ன தெரியுமா? எலெக்ஷனை போஸ்ட்போன் பண்ணிட்டாங்க. இதுதான் யதார்த்தத்தில் நடக்கக்கூடிய இன்னைக்கு இருக்கக்கூடிய நிலைமை, இன்ஸ்டிடியூஷன் இருக்கக்கூடிய நிலைமை. பல பிரைவேட் இன்ஸ்டிடியூஷன் வந்து எலெக்ஷன் நடத்துறேங்கிற பேர்ல வந்து கேண்டிடேட் அறிவிக்கிறது அந்த மாதிரி இதெல்லாம் வந்து பண்றாங்க. பட் எல்லாமே எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னாக்கா, அந்த ரெஸ்பெக்டிவ் டிபார்ட்மெண்ட் என்ன முடிவு பண்ணிருக்காங்களோ அதுக்கு ஒரு ஃப்ரேம் ஒர்க் பண்றாங்க. அதாவது இண்டோ கமிஷன் இன்னொரு விஷயம் சொல்லுது, நீங்க டைரக்ட் எலெக்ஷன் வச்சாலும் இன்டைரக்ட் எலெக்ஷன் வச்சாலும் இந்த எலெக்ஷன் கமிட்டிஸ்குள்ள ஸ்டூடெண்டோட பார்ட்டிசிபேஷன் வேணுங்குது. உங்களுக்கு புரியுதா இல்லையா? அதெல்லாம் வந்து காத்துல பறக்க விட்டுறாங்க. அப்ப இதுதான் இருக்கிற யதார்த்தமான சூழல். நாம வந்து ஒரு கல்வி வளாகம் ஜனநாயகப்படுறது அப்படிங்கிறது சமூக ஜனநாயகப்படுறதோட பேசுறது மட்டுமல்லாம, அந்த கல்வி வளாகம் எப்படி செல்ஃபா வந்து எமர்ஜ் ஆகும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். இன்னைக்கு இருக்கக்கூடிய மிக முக்கியமான பிரச்சனையே என்ன இந்தியாவில் அப்படின்னா, ஸ்டூடெண்ட் டீச்சர்ஸ் ரிலேஷன்ஷிப்பை எப்படி வந்து டெவலப் பண்றது, அதை எப்படி வந்து ஒரு அப்ரோச்சபிள் வேல கொண்டு போறது அப்படிங்கிற பிரச்சனை என்பது இன்னைக்கு இந்தியாவில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான பிரச்சனை இல்லையா? இப்ப வந்து ஒரு அகாடமிக்கா நீங்க பாத்துக்கிட்டீங்கன்னு சொன்னா, நான் படிக்கிறேன். ஆனா நான் வந்து என்ன பண்றேன்னு சொன்னாக்கா, நான் எனக்கு புரிஞ்ச மெத்தட்ல ஒரு அகாடமிக் ஃப்ரேம் ஒர்க்கை உருவாக்குறேன். இந்த அகாடமிக் ஃப்ரேம் ஒர்க்கை எல்லா டீச்சிங் ஸ்டாஃப்ஸுக்கும் கொடுத்து அந்த ஃப்ரேம் ஒர்க் படி நீ வந்து அவுட்புட் கொடுன்னு சொல்றோம். அந்த ஃப்ரேம் ஒர்க் படி அவுட்புட்டுக்கு நீ என்ன பண்றாங்க, அவங்களுடைய வே ஆஃப் டீச்சிங் மெத்தட்ஸ் வந்து இருக்கும். கரெக்டா? ஸோ இந்த வே ஆஃப் டீச்சிங் மெத்தட் தான் ரெலவெண்டா இருக்கா? சரி, ரெலவன்சி இல்லாம நீங்க சப்ஜெக்ட் ரெலவன்சி பத்தி நான் பேச வரல. நீங்க வந்து இன்னும் வந்து சார்பியல் கோட்பாட்டை முறியடிக்கும் புதிய கோட்பாடுகள் உருவாகாத வரைக்கும் E=mc² தான். அதுல பிரச்சனை கிடையாது. அந்த E=mc² எனக்கு புரியறதுக்கு ரெலவன்சி தேவை. புரியுதா உங்களுக்கு நான் சொல்றது? இன்னைக்கு இருக்கக்கூடிய நவீன உரையாடல்களும் அல்லது இன்னைக்கு இருக்கக்கூடிய நவீன பயன்பாடுகளோடு இணைஞ்சிருக்கக்கூடிய ரெலவென்ட்ல சப்ஜெக்டை உருவாக்குறதுக்கு என்ன வேணும்னு சொன்னா, அந்த சப்ஜெக்ட் நாலேஜ் இருக்கக்கூடிய பர்சனும் அந்த நாலேஜை கேதர் பண்ணிக்கக்கூடிய பர்சனும் கொப்பரேட்டிவா உட்கார்ந்து ஒரு ஃப்ரேம் ஒர்க் கொடுக்குறாங்கல்ல, இந்த ஃப்ரேம் ஒர்க் தான் என்ன பண்ணும் அப்படின்னா, எனக்கு புரியாத மக்கா இருந்தாலும் அந்த மக்குக்கு எப்படி சொல்லி கொடுக்கறது, நான் வந்து ஒரு பிலோ அவரேஜ் ஸ்டூடெண்ட் தான், எனக்கு பிலோ அவரேஜ் ஸ்டூடெண்ட்க்கு எப்படி சொல்லி கொடுக்கறது, நான் ஒரு ஸ்பீட் லேர்னர்னா ஒரு ஸ்பீட் லேர்னர். ஸோ ஃப்ரேம் ஒர்க்கை நம்ம வந்து உருவாக்கும் பொழுது லேர்னர் லெக்சரும் இணைஞ்ச ஃப்ரேம் ஒர்க்குங்கிறது ஒரு விஷயத்துக்கு நகர்றதுக்கு உங்களுக்கு வந்து செனட், சிண்டிகேட் போன்ற இந்த விஷயத்தையெல்லாம் முடிவெடுக்கக்கூடிய அதிகாரமிக்க அமைப்புகளில் மாணவர் பிரதிநிதிகள் தேவை. இது வந்து அகாடமிக் பெர்ஸ்பெக்டிவ்ல. அப்புறம் மேனேஜ்மெண்ட் பெர்ஸ்பெக்டிவ்ல நீங்க வந்தீங்கன்னு சொன்னா, இன்னைக்கு என்ன வந்து ஒரு நிர்வாகத்துடைய வரவு செலவு என்ன, அது எப்படி வந்து ஸ்டூடெண்ட்டுக்கு ஃபேவரா பண்ண முடியும்? இப்போ ஒரு எக்ஸாமுடைய ஃபீஸ் உயர்துனா கூட அதுல இருக்கக்கூடிய நியாயமான காரணம் என்ன? பேப்பர் விலை உயர்ந்திருக்கு, பிரிண்டிங் காஸ்ட் உயர்ந்திருக்கு, இப்படி எல்லாம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இத வந்து பேலன்ஸ் பண்றதுக்கு உயருதா, இல்ல வந்து யூஜிசி ஃபண்ட் வராம அந்த ஃபண்டை பேலன்ஸ் பண்றதுக்கு உயருதாங்கிற உண்மை விஷயம் மாணவர்களுக்கு தெரிஞ்சுக்கணும். அதெல்லாம் சண்டை கட்டி இதுக்கு இந்த இவ்வளவுதான் நீ உன்னால உயர்த்த முடியும், இதுக்கு மேல உயர்த்த முடியாதுங்கிற விஷயத்த வாய்ஸ் அவுட் பண்றதுக்கும் இதே செனட் சிண்டிகேட்ல ஒரு வந்து உங்களுக்கு வந்து ஸ்டூடெண்ட் ரெப்ரசன்டேஷன் வந்து உங்களுக்கு தேவை. இதெல்லாமே நீங்க வந்து அகாடமிக் பெர்ஸ்பெக்டிவ்ல, மேனேஜ்மெண்ட் பெர்ஸ்பெக்டிவ்ல, சொசைட்டியல் பெர்ஸ்பெக்டிவ்ல எல்லா விதத்திலேயுமே அந்த 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 ஸ்டூடெண்டனுடைய கருத்தும் இணைந்து இருப்பதுதான் ஒரு நவீனமான கல்வி வளர்ச்சிக்கு பயன்படக்கூடிய விஷயம். இது நீங்க வந்து நீங்க எந்த நாடுகளை எடுத்துக்கிட்டாலும் இதெல்லாம் வந்து டிஃபால்ட்டா இருக்கக்கூடிய விஷயம். உங்களுக்கு வந்து ஒரு இன்ஸ்டியூட் இருக்குன்னா அந்த இன்ஸ்டியூட்டுடைய ஸ்டூடெண்ட் டெமோக்ராட்டிக் லீடர் கண்டிப்பா இருப்பாரு எல்லா உலக நாடுகளையும். நீங்க அது வந்து கல்வியில பின்தங்கிய நாடா இருக்கலாம், கல்வியில மிகப்பெரிய வளர்ச்சி அடைந்த நாடா இருக்கலாம். அது வந்து ஒரு 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 ஜனநாயகமாக அந்த கல்வி வளாகத்தை வளர்த்தெடுக்கிறதுக்கு பயன்படக்கூடிய மிக முக்கியமான விஷயம் அப்படிங்கிறத நான் சொல்லுவேன். இப்ப தேர்தல் வந்து எங்கெங்கெல்லாம் நடக்கணும்? ஸ்கூல்லயா, இல்ல காலேஜ்லயா, இல்ல பல்கலைக்கழகங்கள்லயா? எங்க நடக்கும்? இல்ல, நம்ம வந்து தேர்தல் அப்படிங்கிற வடிவம் நேரடியாக பல்கலைக்கழகங்களையும் கல்லூரிகள்லயும் அவசியமானது, பாலிடெக்னிக் உட்பட. அதாவது அடுத்த 17 வயசுக்கு 16 வயசுல படிக்கிறான், 18 வயசுல அவுட்புட் ஆகி வெளியே போறான். அவனுக்கு வந்து நீ வந்து ஒரு ஜனநாயக கடமையாற்றுறதுக்கான ஒரு பயிற்சி அப்படின்னு இங்க கம்பல்சரி தேர்தல் வடிவத்திலே வேணும்ன்றோம். பள்ளிகள்ல வந்து ஆல்டர்னேட்டா நம்ம என்ன சொல்றோம்னா, அது வந்து ஒரு கூட்டு செயல்பாட்டுக்கும்
ஒரு ஸ்டூடெண்டோடைய ஒருங்கிணைந்த வளர்ச்சிக்கு பயன்படக்கூடிய விதத்துல நாம வந்து ஸ்கூல் ஆஃப் பார்லிமெண்ட் அப்படின்னு சொல்றோம். அதாவது ஒரு ஒரு கல்வி வளாக சபை, அது ஸ்கூலுடைய சபை அப்படிங்கிற சென்ஸ்ல அது வந்து ஒரு ஒரு புதிய பயிற்சியாகவும் அது ஒரு நல்ல முறையில் இருக்கும். ஸ்கூல் ஆஃப் பார்லிமெண்ட் ஸ்கூல்ஸுக்கும் டைரக்ட் எலெக்ஷன்ஸ் காலேஜஸ்க்கும் உங்களுக்கு வந்து யூனிவர்சிட்டிஸ்க்கு பாலிடெக்னிக் உட்பட்ட அந்த விஷயங்களுக்கும் வேணும். அதாவது ஸ்கூல்களை தவிர, ஹையர் செகண்டரி ஸ்கூலை தவிர அதுக்கு மேல வர எல்லாமே நாம எலெக்ஷன் டைரக்ட் எலெக்ஷன் வேணும் அப்படின்றோம். தனியார் கல்வி நிலையங்கள்ல இந்த மாதிரியான தேர்தல்கள் எல்லாம் நடத்துறதுக்கான பாசிபிளே இல்லைன்ற கருத்து இருக்கு. அதுக்கு நீங்க என்ன சொல்ல வரீங்க? ஒரு அரசு சார்ந்த பல்கலைக்கழகங்கள், கல்லூரிகள்ல மட்டும் தான் நீங்க போராடுவீங்களா? தனியார் கல்வி வளாகங்கள்ல வந்து சினிமா நடிகர்களை கூட்டு வந்து கல்ச்சரல் ஈவெண்ட் நடத்துறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்கும் பொழுது தேர்தல் நடத்துறதுக்கு என்ன பாசிபிலிட்டிஸ் இல்ல? எல்லா பாசிபிலிட்டிஸும் இருக்கு. அதாவது பிரச்சனை என்னன்னா, திரும்ப அதான் நம்ம சொல்றதுதான், அவன் வந்து அந்த மேனேஜ்மெண்ட்டுக்குள்ள என்டர் ஆகிறான் ஒரு ஸ்டூடெண்ட் ரெப்ரஸன்டேஷன்ங்கிற முறையில எல்லா குட்டும் வெளியே வந்துடும். எப்படி எல்லாம் வந்து இப்படி நீங்க இப்படி ஒண்ணு யோசிங்களேன். ஒருவேளை வந்து மாணவர் ஜனநாயக பேரவை தேர்தல்கள் வந்து தடை செய்யாமல் இருந்தால் இன்னைக்கு எஸ்ஆர்எம் யூனிவர்சிட்டி இவ்வளவு பெரிய யூனிவர்சிட்டியா வளர்ச்சி அடைஞ்சிருக்குமா? பாலிடெக்னிக் காலேஜுங்க அது. எஸ்ஆர்எம் உருவான வரலாறு தெரிஞ்சுக்கோங்க. பாலிடெக்னிக் காலேஜ் இது அரசாங்கத்தினுடைய பிரைவேடைசேஷன் பாலிசி தான். அது இவ்வளவு பெரிய இன்ஸ்டியூட்டா இன்னைக்கு அரசாங்கத்தை மிரட்டுறான், இடத்த ஆக்கிரமிச்சுட்டு இடிக்க முடியாதுன்னு. எத்தனை யூனிவர்சிட்டி எப்படி பண்றான்? சாஸ்திரா பண்றான், எஸ்ஆர்எம் பண்ணலையா? இப்ப எவ்வளவு யூனிவர்சிட்டிஸ் நம்மளால சொல்ல முடியும்? இப்ப இத என்ன பிரச்சனைனா, இந்த பிரைவேட் மேனேஜ்மெண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் நான் நல்லா தரமான கல்வி கொடுக்குறேன், எங்கிட்ட நல்ல லேப் இருக்கு, எங்கிட்ட ஏசி இருக்கு, எங்கிட்ட லைப்ரரி இருக்கு, எங்கிட்ட ஸ்விம்மிங் பூல் இருக்கு, எங்கிட்ட பேட்மிண்டன் கோர்ட் இருக்கு, இன்டோர் பிளேயர் கேம்ஸ் இருக்கு, அவுட்டோருக்கு இருக்கு, இப்படிதான் சொல்றானே தவிர எங்கிட்ட நல்ல அவுட்புட்ஸ் இருக்காங்க. இப்ப நீங்க பாத்தீங்கன்னா ஸ்கூல்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், நல்ல மார்க் எடுத்தவனை காட்டுவாங்களே தவிர அவங்க அடுத்த மார்க் எடுத்தவன் என்ன ஆனான்னு காட்டியிருக்காங்களா இன்னைக்காவது? இது வராது. இப்ப பிரைவேட்டுமே எப்படி இருப்பாங்கன்னு சொன்னா அதே மாதிரிதான். இவங்க பாருங்க, நாங்க இன்ஃபோசிஸ்ல வேலையை சேர்த்து விட்டோம், அண்ணா இது பேர் என்ன டிசிஎஸ்ல சேர்த்து விட்டுட்டோம், எக்ஸ்ஆர்ஒய் பிரைவேட் கம்பெனில அப்படி இப்படி. அப்ப அவன் மோட்டிவ் என்னன்னா, இங்க வந்தா படிச்சுட்டு வேலைக்கு போயிடு, வேலைக்கு சேர்த்து விட்டுருவேன். சமூகத்தினுடைய பலனளிக்கக்கூடிய பங்களிப்பு செலுத்தக்கூடிய நல்ல அவுட்புட்ஸ். நான் என்ன கேட்கிறேன், மெட்ராஸ் யூனிவர்சிட்டிக்கு சீனிவாச ராமானுஜம் ஒரு பெஸ்ட் அவுட் கோயிங் ஸ்டூடெண்ட் இல்லையா? இப்படி அரசு நிறுவனங்களுக்கு ஏராளமான ஆட்கள் சொல்ல முடியும். அண்ணா யூனிவர்சிட்டி எம்ஐடியா இருக்கும்போது அதனுடைய பெஸ்ட் அவுட்புட் அப்துல் கலாம். இப்படி வந்து பிரைவேட் யூனிவர்சிட்டிஸால சொல்ல முடியாத காரணம் என்னன்னா, அவனுடைய நோக்கமே அது கிடையாது. இப்ப அவனுடைய நோக்கம் அது இல்லைன்ற பிரச்சனை என்னன்னா, எப்படி எதுல எல்லாம் காசு பார்க்கலாம் பாரு. என் ரூம்ல ஏசி இருக்கு, அதனால எனக்கு வந்து டியூஷன் ஃபீஸ் ஒரு 50,000 சேர்த்து கொடு. என் மெஸ்ல சிக்கன் போடுறேன், அதனால 50,000 வச்சு கொடு. இப்படி பணத்தை வந்து மிடில் கிளாஸ் வந்து ஆசையை தூண்டி பணத்தை பறிக்கிற இந்த மாதிரி நிறுவனங்கள் எல்லாம் அரசாங்கம் கையகப்படுத்தணுங்கிறது எங்களுடைய உச்சபட்ச இலக்கு. கல்வி தனியார்த்தே இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறோம். அதனால தேர்தல்லாம் அவனால நடத்த முடியும். அரசாங்கம் வந்து ஒரு ஜிஓவா போட்டுச்சுன்னு சொன்னா, ஜிஓ போட்ட பின்னணியில அதை மறுக்கிறதுக்கான அதிகாரம் என்பது பல்கலைக்கழகங்களுக்கு கிடையாது. அது டிஎம்டி யூனிவர்சிட்டியா இருந்தாலும் கூட அது சட்டப்படி வந்து மாநில அரசினுடைய கட்டுப்பாட்டு கீழே இருக்கக்கூடிய டிஎம்டி யூனிவர்சிட்டியை மாநில அரசினுடைய ஜிஓ வந்து இது பண்ண முடியாது, அதை மீற முடியாது. அதே மாதிரி நீங்க சென்ட்ரல் கவர்மெண்ட் ஒரு ஜிஓ பாஸ் பண்ணதுன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப இந்த மூவ்மெண்ட் வந்து தமிழ்நாட்டுடைய அனுபவத்துல ஒருவேளை சக்சஸ் ஆகுது, இப்ப இந்தியா முழுவதும் இந்த மூவ்மெண்ட் எமர்ஜ் ஆகுது சொன்னா, ஒருவேளை சென்ட்ரல் கவர்மெண்ட் ஒரு ஜிஓவா பாஸ் பண்ணி கம்பல்சன் கொண்டு வந்துச்சு அப்படின்னு சொன்னாக்கா, எந்த இன்ஸ்டியூட்டுமே சென்ட்ரல் கவர்மெண்ட் கீழே இருக்க எந்த இன்ஸ்டியூட்டுமே அதை மீற முடியாது. அதனாலதான் சொல்றேன், இந்த இதுக்கு வந்து ஒரு 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 ஆணை அரசாணை வந்து அவசியமா இருக்கு அப்படின்னு நான் சொல்றேன். அரசாணையா வந்து பின்னாடி நீ எப்படி மீற முடியும்? ஏதோ ஒரு வந்துதான் ஆகணும். சோ இந்த இவ்வளவு தூரம் அரசாங்கங்கள் வந்து அலட்சிய போக்கோட இருக்கும்போது வந்து எஸ்எஃப்ஐ இல்லாட்டி வேற மாணவர் சங்கங்கள் எல்லாம் என்ன மாதிரியான போராட்டங்கள்ல முன்னெடுக்கிறதுக்கான சாத்தியக்கூறு? முதல்ல வந்து இப்போ ஏதாவது வந்து இந்த மாணவர் ஜனநாயக பேரவை தேர்தல்கள் வந்து இப்போ ஒரு ஜிஓ போட்டு கேன்சல் பண்ணியிருந்தாங்கன்னா மிகப்பெரிய கொந்தளிப்புகளுக்கு பின்னணியில அதை திரும்ப பெற வச்சிருக்க முடியும். ஆனா இது எப்படி படிப்படியா ஒவ்வொரு காலேஜா, அதாவது இப்போ உதாரணத்துக்கு பிரசிடென்சி காலேஜ்னா அங்க ஏதோ ஒரு இன்சிடென்ட் நடந்திருக்கும், அதை விட்டு இனிமேல் இங்க வந்து எலெக்ஷன் கிடையாது. அப்ப அது வந்து இந்த நியூ லிபரலைசேஷன் பண்ற மிக முக்கியமான விஷயம் என்ன தெரியுங்களா? ஒரு கோர் அஜெண்டாவை ஸ்பிளிட் பண்ணுவான். இப்ப எலெக்ஷன் இல்ல அப்படின்னு நீங்க தமிழ்நாடு கவர்மெண்ட் அறிவிச்சிருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், நீங்க சொல்ற 90sல அது எவ்வளவு பெரிய மூவ்மெண்ட் எமர்ஜ் ஆயிருக்கும். ஆனா அப்படி பண்ணாம பிரசிடென்சியல் எலெக்ஷன் இல்ல, அப்ப பிரசிடென்சிக்காக மட்டும் போராடுவான். பச்சை பாஸ் எலெக்ஷன் கிடையாது, பச்சை பாஸ் மட்டும் போராடுவான். நந்தனத்துல எலெக்ஷன் கிடையாது, அப்ப நந்தனத்துல மட்டும் போராடுவான். அடுத்து வந்து மெட்ராஸ் யூனிவர்சிட்டியில கிடையாது. இப்படி படிப்படியாக ஒரு 10 வருடத்துல தமிழ்நாடு முழுவதும் எலெக்ஷன் எல்லாம் ஆக்கியிருக்காங்க.
இப்ப என்ன இருக்குன்னா இந்த 10 வருஷம் 15 வருஷங்கிற கேப் வந்து நீங்க அகாடமிக்கா பாத்தீங்கன்னு சொன்னா 3 இயர்ஸ் ஒரு அகாடமிக் இயர் ஆஃப் யூஜி, 2 இயர்ஸ் அகாடமிக் இயர் ஆஃப் பிஜின்னு சொன்னா கூட உங்களுக்கு வந்து எத்தனை அவுட்புட்ஸ் வெளியே வந்து, அதாவது இந்த எலெக்ஷன் ப்ராக்டிஸ்குள்ளேயே இல்லாம வந்து வெளியேறி இருக்கக்கூடிய ஆட்கள் பார்த்தீங்கன்னா ஒரு 8-9 ஜென்ரேஷன் ஆஃப் யூஜி ஸ்டூடெண்ட்ஸும் ஒரு 10-12 ஜென்ரேஷன் ஆஃப் பிஜி ஸ்டூடெண்ட்ஸும் எலெக்ஷன்ங்கிற ப்ராக்டிஸ் அந்த கேம்பஸ்குள்ள பார்க்காமலே வந்து படிச்சுட்டு வெளியே போயிருக்காங்க. அப்ப இந்த வெளியே போன அவுட்புட்ஸ் எல்லாம் யாரு திரும்பி அந்த காலேஜ்குள்ள வந்து உங்களுக்கு வந்து ப்ரொஃபஸராவோ லெக்சராவோ அட்மின்லயோ நான் டீச்சிங் ஸ்டாஃபாவோ எங்கேயோ இருப்பாங்க. இப்ப நம்ம ஒரு மூவ்மெண்ட்டை கட்டணும் அப்படின்னு நம்ம முடிவுக்கு வந்துட்டோம்னு சொன்னா முதல்ல இந்த எலெக்ஷனால நமக்கு என்ன பெனிஃபிட்ங்கிறத என்டையர் ஸ்டூடெண்ட் கம்யூனிட்டிக்கு நம்ம வந்து புரிய வைக்கிறதுக்கு, அவங்கள வந்து கன்வின்ஸ் பண்றதுக்கும், அவங்க அதனுடைய தரப்பு நியாயங்களை உணர்வதற்கும் ஒரு பெரிய வந்து ஒரு பிரச்சார வடிவம் என்பது அவசியமானது. இப்ப இன்னைக்கே வந்து நம்ம கவர்மெண்ட்டுக்கு எதிராக ஒரு 10,000 பேர்த்தை திரட்டிட்டோ ஒரு 1000 பேர்த்தை திரட்டிட்டோ அந்த சங்கங்களுடைய சக்திக்கு ஏற்ப திரட்டிட்டு போய் போராடி அடி வாங்கி அதை கொண்டு வர்றது அப்படிங்கறத தாண்டி கொண்டு வந்துட்டோம். அது வந்து அந்த மாணவர்களுடைய பங்களிப்பு இல்லைன்னா அது பலனற்றதா போகும். அப்போ நம்ம மாணவர்களுடைய வாலண்டரி பங்களிப்புக்கு என்ன பண்ணணும்னா இது இந்த டெமோக்ராட்டிக்கான இந்த ஸ்டூடெண்ட் எலெக்ஷன் மூவ்மெண்ட் மூலமா நாம என்ன பண்ண போறோம், நமக்கு என்னெல்லாம் கிடைக்கும், என்னென்னலாம் சேஞ்சஸ் அகாடமிக்காவும் மேனேஜ்மெண்ட் ரீதியாகவும் சொசைட்டியல் ரீதியாகவும் உருவாகும் அப்படிங்கிற விஷயத்த நம்ம பண்றதுக்கு முதல்ல ஒரு பிரச்சார வடிவம் என்பது நமக்கு தேவை. ஸோ அப்ப எஸ்எஃப்ஐ டிசைட் பண்ணது என்னன்னா முதல்ல வந்து தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடிய காலேஜஸ் யூனிவர்சிட்டிஸ் விசிஸ்டையும் பிரின்சிபல்ட்டையும் எங்களுக்கு எலெக்ஷன் வேணும் நடத்துங்கிற ஒரு மனுவை வந்து கொடுக்கறது அப்படிங்கிறது முடிவெடுத்தோம். அது ஒரு கண்டினியூஸ் ப்ராசஸ்ல அது வந்து நடந்து முடிஞ்சிருக்கிறது. கிட்டத்தட்ட ஒரு 50 விழுக்காடு கல்வி நிலையங்கள்ல அந்த மனு என்பது கொடுக்கப்பட்டிருக்கு. இப்ப இது நம்ம அரசாங்கத்துக்கு சொல்லக்கூடிய ஒரு செய்தி. இப்படி ஒரு 15% ஆஃப் த ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸ் அண்ட் யூனிவர்சிட்டிஸ்ல எலெக்ஷனை வந்து டிமாண்ட் பண்றாங்க அப்படிங்கிற ஒரு ரெக்கார்டிக்கலான ஒரு விஷயத்த நம்ம வந்து உருவாக்கி இருக்கோம். இப்ப அடுத்து நம்ம என்ன பண்றோம்னா அடுத்து மாணவர்களை தயார்படுத்தணும். மாணவர்களை தயார்படுத்துறதுக்கு இந்த இந்த விஷயத்த ஒரு மூவ்மெண்டா டெவலப் பண்றதுக்கு நாம ஒரு சிக்னேச்சர் கேம்பெயினை வந்து கொண்டு போறோம். இந்த சிக்னேச்சர் கேம்பெயின்ல ஏன் ஸ்டூடெண்ட் டெமோக்ராட்டிக் எலெக்ஷன் வேணும், இந்த மற்ற விஷயங்கள் எல்லாம் பேசி அவனுடைய அக்னாலஜ்மெண்ட் வாங்குறதுக்கு ஒரு 10 லட்சம் மாணவர்களிடம் தமிழகத்துல வந்து நாம வந்து கையெழுத்து வாங்குறது அப்படிங்கிறத நோக்கி நகர்றோம். இனி அடுத்த கட்டமாக இந்த கையெழுத்தை வாங்கினதை கொண்டு போய் என்ன பண்ணலாம், எப்படி என்னங்கிற விஷயத்த நாங்க வந்து என்ன பண்ணுவோம்னாக்கா எங்களுக்கு வந்து ஒரு அமைப்பு விதியின் அடிப்படையில நாங்க வந்து எங்களுடைய மாநில குழு கூட்டி ஜனநாயகத்துக்காக போராடுறோம். நம்ம வந்து ஜனநாயக பூர்வமா அதை எப்படியெல்லாம் அந்த மூவ்மெண்ட்டை டெவலப் பண்றதுங்க விவாதித்து படிப்படியான மூவ்மெண்ட் கொண்டு வருவோம். அப்ப இந்த கோரிக்கையினுடைய அந்த சத்தம் அதிகமாகும் போது அது தவிர்க்க முடியாமல் எதிர்வரக்கூடிய தேர்தலுடைய வாக்குறுதிகளாக வரும். இதுதான் நீங்க எங்களுடைய எஸ்எஃப்ஐ எக்ஸ்பீரியன்ஸ்ல சமச்சீர் கல்வியினுடைய போராட்டம் இப்படிதான் ஆரம்பிச்சிச்சு. ஏன் இவ்வளவு சிலபஸ் இருக்கு, காசு இருக்கவனுக்கு ஒரு சிலபஸ், காசு இல்லாதவனுக்கு ஒரு சிலபஸ்ங்கிற பிரச்சாரத்தை முதல்ல வலுவாக கொண்டு போன பின்னணியில கல்வியாளர்களை வைத்து நம்ம வந்து ஒரு சமச்சீரான ஒரு பேட்டர்ன் சிலபஸ்க்குள்ள வரணும். சோ அந்த சிலபஸ் வந்துதான் வந்து தமிழ்நாடு அரசு வந்து முன்னெடுக்கணுங்கிற விஷயங்களை மாணவர்களும் எஜுகேஷன்ல இருக்கக்கூடிய கல்வியாளர்களும் ஆசிரியர்களும் இணைந்த ஒரு விஷயமாக கொண்டு வந்த போது அது அன்னைக்கு நடந்த தேர்தலுடைய வாக்குறுதியாக மாறுச்சு. 2006 தேர்தல் நடந்த பொழுது அந்த தேர்தலுடைய வாக்குறுதியாக அது மாறி திமுகவினுடைய தேர்தல் அறிக்கையிலேயே நாங்கள் சமச்சீர் கல்வியை கொண்டு வருவோம் அப்படிங்கிறத சொன்னாங்க. அந்த மூமெண்டுடைய பலனாக அவங்க ஆட்சிக்கு வந்தாங்க. வந்த பின்னில 2008 9 ஆச்சு பெரிய அளவுல வந்து உங்களுக்கு சமச்சீர் கல்விக்கான எந்த ஒரு முன்னெடுப்பையும் எடுக்காத பின்னணியில அதை போராட்டமாக முன்னெடுப்பது, அரசுக்கு நிர்பந்தம் கொடுப்பதற்கு படிப்படியான போராட்டங்கள் அவசியமானது. அப்ப படிப்படியா நம்ம வந்து என்ன பண்ணோம்னாக்கா வந்து இதே மாதிரி மனு கொடுக்கறது, மற்ற விஷயங்கள் மாவட்ட தலைநகரங்கள்ல போராடுறது, கல்வி வளாகங்கள்ல போராடுறதுங்கிற பின்னணியில ஒரு லாஸ்ட் எக்ஸ்ட்ரீம் வெர்ஷனாக தமிழக சட்டமன்றத்தை நோக்கி முற்றுகையடிக்கிறது என்கிற நிலைமைக்கு வந்த பொழுது அன்னைக்கு இருந்த காவல்துறை வந்து என்ன பண்ணாங்கன்னாக்கா வந்து திமுக அரசும் காவல்துறையும் மாணவர்களை தாக்குறாங்க. அன்றைக்கு வந்து கம்யூனிஸ்ட் கட்சிகளுக்கு வந்து குறிப்பாக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிக்கு இந்திய மாணவர் இந்த நேரத்துல சொல்ல வேண்டிய விஷயம் என்னன்னா எங்களுடைய போராட்டத்தை சட்டமன்றத்தில் அன்னைக்கு ஒழித்தது வந்து அந்த கம்யூனிஸ்ட் கட்சி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியுடைய எம்எல்ஏக்கள் தான். அவங்க கேள்வி எழுப்பும் பொழுது கலைஞர் என்ன சொன்னார்னா அவங்களாம் ஸ்டூடெண்டே கிடையாதுன்னு ஒரு பொய்யை பச்சையா சொன்னாரு. அப்படி வாச்சாத்தி வழக்குல வந்து ஜெயலலிதா வந்து உங்களுக்கு வந்து இவங்க எல்லாம் அங்க அந்த மாதிரி ஒரு அட்ராசிட்டியே நடக்கலன்னு சொன்னாங்களோ அந்த மாதிரி அவங்களாம் ஸ்டூடெண்டே கிடையாதுன்னாரு. அப்புறம் அது பின்னணியில அது பெரிய பேசு பொருளாச்சு. அன்னைக்கு வந்து உங்களுக்கு முன்னாள் மனோன்மணி சுந்தரனார் பல்கலைக்கழகத்தினுடைய துணைவேந்தராக இருந்த வசுந்தரா தேவி, இன்றைக்கும் வந்து நம்ம செயல்பட்டு இருக்காரு கல்வியாளர் பிரின்ஸ் கஜேந்திர பாபு, பல்வேறு கல்வியாளர்கள், பல்வேறு பல்கலைக்கழகத்தினுடைய துணைவேந்தர்கள், ரிட்டையர்ட் ஆன பர்பஸ்ல இருந்து ரிட்டையர்ட் ஆனவங்க, இவங்க எல்லாம் வந்து
அது ஏன் பசங்களை அடிச்சீங்க, சமச்சீர் கல்வியினுடைய நியாயத்தை வந்து அவங்க பேசும் பொழுது அரசுக்கு தவிர்க்க முடியாத அழுத்தத்தின் காரணமாக அவசர சட்டமாக சமச்சீர் கல்விக்கான சட்டத்தையும் தனியார் பள்ளிகளுக்கான கட்டண ஒழுங்கமைப்புக்கான சட்டத்தையும் அன்றைக்கு இருந்த திமுக அரசு சட்டமன்றத்துல கொண்டு வந்தாங்க. சோ இப்படியெல்லாம் நமக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. ஒரு விஷயத்தை போராடி பெறுவதற்கு நமக்கு வந்து என்னென்ன பேட்டர்ன்ஸ்ல ஒர்க் பண்ணணுங்கிற எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. அதை இன்னைக்கு இருக்கக்கூடிய காலத்தோட அது எப்படி வந்து நம்ம வந்து இன்னும் வந்து யூட்டிலைஸ் பண்றது, இன்னைக்கு இருக்கக்கூடிய நவீன தொழில்நுட்பத்தையும் இணைத்து கொண்டு எப்படி யூட்டிலைசேஷன் பண்ணிக்கிட்டு நம்ம மூவ்மெண்ட் டெவலப் பண்றதுங்கிற அனுபவத்தையும் நம்ம வந்து உள்வாங்கி கொண்டு அது படிப்படியான மூவ்மெண்ட் போகும். இன்னைக்கு வந்து நவம்பர் 20ஆம் தேதி வந்து 10 லட்சம் கையெழுத்து இயக்கத்திற்கான துவக்கத்தை இந்திய மாணவர் சங்கம் தமிழ்நாடு முழுக்க நடத்தியிருக்கோம். அது கிட்டத்தட்ட ஒரே நாள்ல கிட்டத்தட்ட வந்து 1 லட்சத்திற்கு மேற்பட்ட கையெழுத்துக்களை நம்மளால வந்து பெற முடிஞ்சிருக்கிறது. இது ஒரு டிசம்பர் மாதம் வரைக்கும் இந்த கையெழுத்து இயக்கமும் கல்வி வளாகத்தில் மாணவ ஜனநாயக பேரவைத் தேர்தலுக்கான பிரச்சாரமும் நடக்கும். தென் ஆஃப்டர் நம்ம வந்து மீட் பண்ணும்போது அடுத்து நாங்க என்ன முடிவு எடுத்துருக்கோங்க நம்ம பேசுவோம் அப்படிங்கிறது. ஓகே. இப்ப நீங்க ஃபர்ஸ்ட் ஃபேஸா வந்து அவங்களுடைய அந்தந்த கல்வியினுடைய தாளாளர்கள் இல்லாட்டி வந்து முதல்வர்கிட்ட வந்து போய் அதெல்லாம் குடுக்குறீங்க இல்லையா? லெட்டர்லாம் குடுக்குறீங்க இல்லையா? அதுக்கு என்ன ரெஸ்பான்ஸ் எதுவும் வந்ததா? நீங்க அடுத்த இயக்கத்துக்கு மூவ் ஆயிட்டீங்க. இப்ப வந்து கையெழுத்து வாங்க போயிட்டீங்க. சோ ஃபர்ஸ்ட் நீங்க பண்ண இயக்கத்துக்கு ஏதாவது ரெஸ்பான்ஸ் வந்ததா? அது ஏதாவது வெற்றிகரமா நம்ம ரெஸ்பான்ஸ் வராதுன்னு தெரிஞ்சுதான் கொடுத்தோம். ரெஸ்பான்ஸ் வர நம்ம வந்து ஒரு மூவ்மெண்ட் ஸ்டார்ட் பண்றதுக்கான ஒரு துவக்கம் அது. இப்ப நம்ம வந்து இப்ப கையெழுத்து வாங்கிட்டோம். அடுத்து வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணும்போது வந்து அந்த மனுவின் மீதான பதில் சொல்லுங்கிற போராட்டத்துக்கு போறது அதான் சொன்னேன் இல்லையா? அது வந்து நாங்க டெமோக்ராட்டிக்கா நம்ம இப்ப எதுவும் டைரக்டா இதை பண்ண போறோம் அதை பண்ண போறோம்னு சொல்ல முடியாது. அது எப்படி ஜனநாயக பூர்வமாக பண்றது அப்படிங்கிறது தான். மாணவர் ஜனநாயக பேரவை தேர்தல் இந்த கல்வி வளாகங்களில் நடைபெறுவதில்லை அப்படிங்கறதே எப்படி நம்ம வந்து ஆவணப்படுத்துறது, அதுக்காக தான் மனு கொடுத்திருக்கு. நடக்கல பாருங்களா, நடக்கலைங்களா, ஒண்ணுமே இல்ல. ஸ்டூடெண்ட் டெமோக்ராட்டிக்கான எந்த ரெப்ரஸன்டேஷனும் இல்லைங்கிறத ஆவணப்படுத்தி இருக்கிறோம். அதுக்கு பிறகு பிரச்சாரத்துக்குள்ள போயிருக்கோம். இனி அது போராட்ட வடிவமாக வரும்பொழுது அதை எப்படி கொண்டு போறது அப்படிங்கறதோட நம்ம பார்க்கலாம். ஓகே. ரொம்ப ரொம்ப நன்றி. உங்களுடைய முக்கியமான பிஸி ஷெட்யூல்ல இந்த இன்டர்வியூ பண்ணி கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி ஆக்சுவலா. உங்களுடைய இந்த கையெழுத்து இயக்கம் வெற்றி பெறணும். அதே போல ஒட்டுமொத்தமா எல்லா இடங்கள்லயுமே, எல்லா பல்கலைக்கழகங்கள்லயுமே இந்த மாணவர் சங்க பேரவைத் தேர்தல் வந்து நடந்தாகணும் அப்படிங்கிறது தான். ரொம்ப நன்றி. நன்றி. தேங்க்யூ. இப்ப தேர்தல் வந்து எங்கெங்கெல்லாம் நடக்கணும்? ஸ்கூல்லயா? இல்ல காலேஜ்லயா? இல்ல பல்கலைக்கழகங்கள்லயா? எங்க நடக்கும்? இல்ல நம்ம வந்து தேர்தல் அப்படிங்கிற வடிவம் நேரடியாக பல்கலைக்கழகங்களையும் கல்லூரிகள்லயும் அவசியமானது. பாலிடெக்னிக் உட்பட. அதாவது அடுத்த 17 வயசுக்கு 16 வயசுல படிக்கிறான், 18 வயசுல அவுட்புட் ஆகி வெளியே போக போறான். அவனுக்கு வந்து நீ வந்து ஒரு ஜனநாயக கடமையாற்றுவதற்கான ஒரு பயிற்சி அப்படின்னு இங்க கம்பல்சரி தேர்தல் வடிவத்திலே வேணும்ன்றோம். பள்ளிகள்ல வந்து ஆல்டர்னேட்டா நம்ம என்ன சொல்றோம்னா அது வந்து ஒரு ஒரு கூட்டு செயல்பாட்டுக்கும் ஒரு ஸ்டூடெண்டோடைய ஒருங்கிணைந்த வளர்ச்சிக்கு பயன்படக்கூடிய விதத்துல நாம வந்து ஸ்கூல் ஆஃப் பார்லிமெண்ட் அப்படின்னு சொல்றோம். அதாவது ஒரு ஒரு கல்வி வளாக சபை, அது ஸ்கூலுடைய சபை அப்படிங்கிற சென்ஸ்ல அது வந்து ஒரு ஒரு புதிய பயிற்சியாகவும் அது ஒரு நல்ல முறையில் இருக்கும். ஸ்கூல் ஆஃப் பார்லிமெண்ட் ஸ்கூல்ஸுக்கும் டைரக்ட் எலெக்ஷன்ஸ் காலேஜஸ்க்கும் உங்களுக்கு வந்து யூனிவர்சிட்டிஸ்க்கு பாலிடெக்னிக் உட்பட்ட அந்த விஷயங்களுக்கும் வேணும். அதாவது ஸ்கூல்களை தவிர ஹையர் செகண்டரி ஸ்கூல்ல தவிர அதுக்கு மேல வர எல்லாமே நாம எலெக்ஷன் டைரக்ட் எலெக்ஷன் வேணும் அப்படின்றோம். தனியார் கல்வி நிலையங்கள்ல இந்த மாதிரியான தேர்தல்கள் எல்லாம் நடத்துறதுக்கான பாசிபிளே இல்லைன்ற கருத்து இருக்கு. அதுக்கு நீங்க என்ன சொல்ல வரீங்க? ஒரு அரசு சார்ந்த பல்கலைக்கழகங்கள், கல்லூரிகள்ல மட்டும்தான் நீங்க போராடுவீங்களா? தனியார் கல்வி வளாகங்கள்ல வந்து சினிமா நடிகர்களை கூட்டு வந்து கல்ச்சரல் ஈவெண்ட் நடத்துறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்கும் பொழுது தேர்தல் நடத்துறதுக்கு என்ன பாசிபிலிட்டிஸ் இல்ல? எல்லா பாசிபிலிட்டிஸும் இருக்கு. அதாவது பிரச்சனை என்னன்னா திரும்ப அதான் நம்ம சொல்றதுதான். அவன் வந்து அந்த மேனேஜ்மெண்ட்டுக்குள்ள என்டர் ஆகிறான் ஒரு ஸ்டூடெண்ட் ரெப்ரஸன்டேஷன்ங்கிற முறையில எல்லா குட்டும் வெளியே வந்துடும். எப்படி எல்லாம் வந்து இப்படி நீங்க இப்படி ஒண்ணு யோசிங்களேன். ஒருவேளை வந்து மாணவர் ஜனநாயக பேரவை தேர்தல்கள் வந்து தடை செய்யாமல் இருந்தால் இன்னைக்கு எஸ்ஆர்எம் யூனிவர்சிட்டி இவ்வளவு பெரிய யூனிவர்சிட்டியா வளர்ச்சி அடைஞ்சிருக்குமா? பாலிடெக்னிக் காலேஜுங்க அது. எஸ்ஆர்எம் உருவான வரலாறு தெரிஞ்சுக்கோங்க. பாலிடெக்னிக் காலேஜ் இது அரசாங்கத்தினுடைய பிரைவேட்டேஷன் பாலிசி தான். அது இவ்வளவு பெரிய இன்ஸ்டியூட்டா இன்னைக்கு அரசாங்கத்தை மிரட்டுறான், இடத்த ஆக்கிரமிச்சுட்டு இடிக்க முடியாதுன்னு. எத்தனை யூனிவர்சிட்டி எப்படி பண்றான்? சாஸ்திரா பண்றான், எஸ்ஆர்எம் பண்ணலையா? எவ்வளவு யூனிவர்சிட்டிஸ் நம்மளால சொல்ல முடியும்? இப்ப இத என்ன பிரச்சனைனா இந்த பிரைவேட் மேனேஜ்மெண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் நான் நல்லா தரமான கல்வி கொடுக்குறேன், என்கிட்ட நல்ல லேப் இருக்கு, என்கிட்ட ஏசி இருக்கு, என்கிட்ட லைப்ரரி இருக்கு, என்கிட்ட ஸ்விம்மிங் பூல் இருக்கு, என்கிட்ட பேட்மிண்டன் கோர்ட் இருக்கு, இன்டோர் பிளே கேம்ஸ் இருக்கு, அவுட்டோருக்கு இருக்கு, இப்படிதான் சொல்றானே தவிர என்கிட்ட நல்ல அவுட்புட்ஸ் இருக்காங்க. இப்ப நீங்க பாத்தீங்கன்னா ஸ்கூல்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், நல்ல மார்க் எடுத்தவனை காட்டுவாங்களே தவிர அவன் அடுத்த மார்க் எடுத்தவன் என்ன ஆனான்னு காட்டியிருக்காங்களா இன்னைக்காவது? இது வராது. இப்ப பிரைவேட்டுமே எப்படி இருப்பாங்கன்னு சொன்னா அதே மாதிரிதான். இவங்க பாருங்க, நாங்க இன்ஃபோசிஸ்ல வேலையை சேர்த்து விட்டோம் அண்ணா, அது பேர் என்ன,
டிசிஎஸ்ல சேர்த்து விட்டுட்டோம், எக்ஸ்ஆர்ஒய் பிரைவேட் கம்பெனில அப்படி இப்படிங்கிறது. அப்ப அவன் மோட்டிவ் என்னன்னா, இங்க வந்தா படிச்சுட்டு வேலைக்கு போயிடு, வேலைக்கு சேர்த்து விட்டுருவேன். சமூகத்தினுடைய பலனளிக்கக்கூடிய, பங்களிப்பு செலுத்தக்கூடிய நல்ல அவுட்புட்ஸ். நான் என்ன கேட்கிறேன், மெட்ராஸ் யூனிவர்சிட்டிக்கு சீனிவாச ராமானுஜம் ஒரு பெஸ்ட் அவுட் கோயிங் ஸ்டூடெண்ட் இல்லையா? இப்படி அரசு நிறுவனங்களுக்கு ஏராளமான ஆட்கள் சொல்ல முடியும். அண்ணா யூனிவர்சிட்டி எம்ஐடியா இருக்கும்போது அவருடைய பெஸ்ட் அவுட்புட் அப்துல் கலாம். இப்படி பிரைவேட் யூனிவர்சிட்டிஸால சொல்ல முடியாத காரணம் என்னன்னா, அவனுடைய நோக்கமே அது கிடையாது. இப்ப அவனுடைய நோக்கம் அது இல்லன்ற பிரச்சனை என்னன்னா, எப்படி எதுல எல்லாம் காசு பார்க்கலாம் பாரு. என் ரூம்ல ஏசி இருக்கு, அதனால எனக்கு டியூஷன் ஃபீஸ் ஒரு 50,000 சேர்த்து கொடு. என் மெஸ்ல சிக்கன் போடுறேன், அதனால 50,000 வச்சு கொடு. இப்படி பணத்தை மிடில் கிளாஸ் ஆசையை தூண்டி பணத்தை பறிக்கிற இந்த மாதிரி நிறுவனங்கள் எல்லாம் அரசாங்கம் கையகப்படுத்தணுங்கிறது எங்களுடைய உச்சபட்ச இலக்கு. கல்வி தனியார்த்தே இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறோம். அதனால தேர்தல்லாம் அவனால நடத்த முடியும். அரசாங்கம் ஒரு ஜிஓவா போட்டுச்சுன்னு சொன்னா, ஜிஓ போட்ட பின்னணியில அதை மறுக்கிறதுக்கான அதிகாரம் என்பது பல்கலைக்கழகங்களுக்கு கிடையாது. அது டிஎம்டி யூனிவர்சிட்டியா இருந்தாலும் கூட அது சட்டப்படி மாநில அரசினுடைய கட்டுப்பாட்டு கீழே இருக்கக்கூடிய டிஎம்டி யூனிவர்சிட்டியை மாநில அரசினுடைய ஜிஓ இது பண்ண முடியாது, அதை மீற முடியாது. அதே மாதிரி நீங்க சென்ட்ரல் கவர்மெண்ட் ஒரு ஜிஓ பாஸ் பண்ணதுன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப இந்த மூவ்மெண்ட் தமிழ்நாட்டுடைய அனுபவத்துல ஒருவேளை சக்சஸ் ஆகுது, இப்ப இந்தியா முழுவதும் இந்த மூவ்மெண்ட் எமர்ஜ் ஆகுது சொன்னா, ஒருவேளை சென்ட்ரல் கவர்மெண்ட் ஒரு ஜிஓவா பாஸ் பண்ணி கம்பல்சன் கொண்டு வந்துச்சு அப்படி சொன்னாக்கா, எந்த இன்ஸ்டியூட்டுமே சென்ட்ரல் கவர்மெண்ட் கீழே இருக்க எந்த இன்ஸ்டியூட்டுமே அதை மீற முடியாது. அதனாலதான் சொல்றேன், இந்த இதுக்கு ஒரு 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 ஆணை, அரசாணை அவசியமா இருக்கு அப்படின்னு நான் சொல்றேன். அரசாணையா பின்னாடி நீ எப்படி மீற முடியும்? ஏதோ ஒரு வந்துதான் ஆகணும்.